என்ன எருமை சன எருமையாங்கண்ணா? நம்ம இன்றைக்கி ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வியாழக்கிழமை. நம்ம வந்த எருமையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இதானே சன எருமையெல்லாம் இல்லை சன எருமைங்கிறாங்க. பார்ப்போம். ஒரு எருமை வந்துருக்கு. நான் ஃபோட்டோ இருக்கும்போது இதை எருமை ஓரளவுக்கு வந்திருக்குங்க இன்றைக்கி சந்தைக்கு. கண்ணெருமையும் வந்துருக்குது, சன எருமையும் வந்துருக்குது. சன எருமை தாங்க அதிகம் கண்ணெருமையோட. கண்ணெருமை ஒரு சில தான் வந்துருக்குது. மற்றதெல்லாம் முக்கால்வாசி சன தான் கொண்டு இருக்காங்க. எல்லாம் இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. அதை கவுத்தில் கட்டியிருந்தாவே வாங்கி கட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். எருமைலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, பெருசாகவே இருக்குது. 100 எருமை நினைக்கிறேன். அப்புறம் ஒரு நிமிஷம் 2000 போகுது, 2000 போகுது, 1000 போகுது. எல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு உள்ளார என்ன நேரம் வந்துருக்கு, அந்த பக்கம் என்ன வாங்கி கட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இருக்குன்னு இருந்தீங்க. இந்த எருமெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. நிறைய எருமை வாங்கி கட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வேறு ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இது எல்லா இடத்துலையும் வந்து வாங்குவாங்க சந்தையில். எருமை பாருங்களா, நல்லாயிருக்கு. போகலாம். அதுக்கு முன்னாடி உள்ளார பார்த்துட்டு வந்துடுவோம் எருமையெல்லாம். நாம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் இன்றைக்கி. அதனால் எருமை கம்மியாக தான் தெரியுது. வாங்கி எடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே எருமைக்கும் உடஞ்சி போயிடுச்சு போல. இந்த பையன் சொல்லியிருந்தா ரெண்டு எருமை கொண்டு வர்றாங்க. லேட்டாக கொண்டு வந்துருப்பாங்க போல சந்தைக்கு. 2 எருமை உள்ளார வருது. இரும்போது இப்படி இரும்புங்கண்ணா. இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமைக்கு வாங்கிக்கலாம். 10 மணிக்கு
நான் எருமையை காமிக்க தலையை காமிக்க மாட்டேன். கிடாரி வந்திருக்கு. தலைச்சங்கடாரி வந்துருக்குது. ஏதோ ஒரு பக்கம் வழி விடுறீங்களா? மிக்க நன்றி. சரி, நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். கட்டியிருக்காரு எருமையா இன்னும் வந்திருக்கு, வாங்கிட்டாங்க நிறைய பேர். அதனால் வந்து இருக்கா? ஓகே, நாங்கள் பேக் எடுத்துக்கலாம். ஏன்னா பேக்கு சேஃப்டி இல்லை. இங்கேருந்து ஒரு வித்துட்டு போயிட்டாரா? அதுங்காட்டி 5 நிமிஷத்துல வித்துட்டாரா என்ன? ஆளை காணோம். பேகை பார்க்க சொல்லியிருந்தோம். உள்ளே போய் ஒவ்வொரு அருமையை பார்க்கலாம். இங்கெல்லாம் நிறைய வாங்கி கட்டியிருக்காங்க எருமை. எல்லாம் இன்றைக்கி சந்தைக்கு வந்த எருமை தான். எல்லாம் வாங்கி கட்டிட்டாங்க. அது நேரத்துலேயே வந்து வாங்கி கட்டிடுறாங்க. சந்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2:30-3 மணிக்கு எல்லாம் ஆளுங்களை வர ஆரம்பிச்சிடுவாங்க. 4 மணிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடு எருமையில் ஓரளவுக்கு வந்துடும். காலையில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளிச்சத்தில் பார்த்து வாங்க முடியும் காம்பு எப்படி இருக்குது எல்லான்ட்டு. சிலர்லாம் நைட்டை வாங்கிடுவாங்க. நைட்டுனா வெடிகாலம் வாங்கிடுவாங்க. ஒரு நாள் தான் நைட்டு 11:30 வந்தேங்க. முன்னாடி நாள் 11:30 வந்து பார்த்தேன் சந்தை எத்தனை மணிக்கு கூடுன்ட்டு. ஒவ்வொன்றா 12:30-1 மணிக்கு வெளியூர்லேருந்து வர மாடெல்லாம் வந்துகிட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்கீங்களா ஒரு 4:30-5 அந்த மாதிரி வருவாங்க. எனக்கு தலைச்சங்கடாரியே இருக்கும் போல். இந்த எருமை நல்லா இருக்குது. இது பார்க்கலாம். கன்னிக்குட்டியோட எருமையாக இருக்குது. கன்னுக்குட்டி நம்ம போகலாம், உள்ளார போகலாம். இந்த எதுவுமே நம்மளை பார்க்குது. நம்ம இதை நல்லா கவர் பண்ணலாம். எருமை நிறையா இருக்கிறனால உள்ளார போகிறப்ப கொஞ்சம் வீடியோ இதாகுங்க, ஷேக் ஆகும். அதுக்கு மன்னிக்கவும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க வீடியோ வந்து ஷேக் ஆகுதுன்ட்டு சொல்கிறேன். இதெல்லாம் வாங்கி கட்டின எருமை தான். அதுங்கெல்லாம் நிறைய வாங்கி கட்டியிருக்காங்க. போவோம் பக்கத்தில். எருமை முதிக்காமல் இருக்கணும், அதுதான் பயம். மற்றபடி வந்திருக்கு பாருங்க. இப்படி கூட பார்க்கலாம் போய். பாருங்க அந்த பக்கம் போனோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் வந்து ஒரு 6-7 எருமை வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுதான் கட்டியிருக்கிறாங்க. நாங்கள் உள்ளார ஒரு சில எருமை இருக்குது, அதையும் நாங்கள் கவர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மாடு பார்க்க போகலாம். சரி, சாணி அடிச்சு பாருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து அக்கரைக்காடு இருக்குங்க. அதனால் வருஷம் பூரா தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருக்கும். இதில் நீங்கள் சந்தைக்கு பக்கத்தில் தான் அக்கரைக்காடு இருக்குது. எப்படி வந்து நெல் வந்து 2 போகம் போடுவாங்க வருஷத்துக்கு இல்லை, அதையும் பார்க்கலாம். சரிங்க, ஃபஸ்ட்டு எருமையை பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம். எருமை பார்த்துட்டு அப்புறம் மாடு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு எருமையை மட்டும் காமிக்கிறேன்.
இல்லை சன எருமைங்க. நம்ம சன எருமை தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா, அங்கே ஒரு எருமை இருக்கா, அந்த எருமையை மட்டும் பார்த்துட்டு நம்ம மாடை பார்க்க போகலாம். எறும்பு நல்லாவே இருக்குது. கண் இதோட கண்ணான்னு தெரியல, ஒரு 4-5 மாதம் கண் மாதிரி இருக்குது. அங்கேயும் ஒரு சில எறும்பு இருக்குது, பின்னாடி அதையும் பார்த்துக்கலாம். அதையும் பார்த்துருவோம். உள்ளார என்ன ஒரு 4-5 நிறையவே இருக்குது, பார்க்கலாம். இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க, அதாவது கோயில் சைடு அந்த சைடும் இந்த சைடும் கட்டியிருக்கிறாங்க எருமை. இதான் இன்றைக்கி நம்ம சந்தைக்கு, விசால சந்தைக்கு, ஈரோடு கருங்கல்பாளையம் விசால சந்தைக்கு வந்து எருமைங்க. என்னங்கண்ணா, ஃபார்முக்கு வாங்கிட்டு போகிறீங்களா? ஃபார்முக்கு வாங்கிட்டு போகிறீங்களா? எருமை ஃபார்ம் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறேன். கண்ணுக்குட்டி பாருங்க இந்த எருமை. ஆனால் நீங்கள் வீடியோவில் வருவீங்க, ஓகேவா? ஃபேஸ் தெரியும். எதில் ஐடி? ஐடி பள்ளிப்பாளையத்தான் சேனல் இல்லை, என்ன சேனல்? பள்ளிப்பாளையத்தான் சேனல். பள்ளிப்பாளையத்தானா? போன வாரம் எடுத்தோம் இல்லை நம்ம? அது போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன், கட்டாயமாக போட்டிருப்பேன். அந்த இந்த வழியாக போங்கண்ணா. ஆமாம், இங்கே பாரு. ஒன்று பூந்து போகணும், இல்லைன்னா என்ன இப்படி வாங்க அண்ணா. இந்த பக்கம் வழி இருக்குங்கண்ணா, ஆனால் தண்ணியில் நடக்கணும். இந்த எருமையை பார்த்தோம். பார்த்து கண்ணுக்குட்டி. டெலிவரி பண்ணுங்க. என்ன இதெல்லாம் முறா எருமைன்பாங்களா? ஆமாங்க. முடிக்கணும்.